பூமி வந்து அவங்க மாமா கிருஷ்ணபிரசாத் கிட்டே வந்துட்டு உங்கள் பையன் குறும்புக்காரரு, அதுவும் இல்லாமல் நான் சொல்லாமலே வந்துட்டு அவர் நான் காதலிக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே, உனக்கு ஐ லவ் யூன்னு சொல்கிற இதுவும் வந்துட்டு குறைச்சிட்டான் என் பையன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இருந்தாலும் பயமாக இருக்குது, தெரியாததுக்கு முன்னாடியே அவர் எவ்வளோ இது பண்ணார், இப்போ தெரிஞ்ச பிறகு இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாருன்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்போ ககனை பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளேயே இப்படியெல்லாம் வந்து சுற்றிட்டு இருப்பேன் மினிஸ்டரை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல, அதுதான்டா தைரியம், உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படி இப்படின்னு அவர் வந்து வெறுப்பேற்றுற மாதிரி சொல்லிட்டு போக, இதனால் கடுப்பான அவர் வந்து ரூமுக்கு வந்துட்டு தண்ணி அடிச்சிட்ருக்காரு. இதை பார்த்து நம்ம அபூர்வா வந்துட்டு என்னாச்சு மாமா, ஏன் இப்படி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கீங்கன்னு கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ககன் தான், இப்படி சுற்றி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, எனக்கும் அப்படி தான் மாமா இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, வேறு வழி இல்லை, மினிஸ்டர் இருக்கார்ல, அதனால் நம்ம அமைதியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் போங்க மினிஸ்டர் கம்பெனி கொடுங்கன்னு சொல்ல அப்புறமா அவர் அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறாரு. இங்கே ககன் வந்துட்டு பூமியை பார்த்துக்கிட்டே அப்படியே இது பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் சாங் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே அபூர்வா கிட்ட அவங்க சித்தி வந்து கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு வேளை ககன் வந்தது வந்துட்டு காதலுக்காக தான், அதுவும் பொண்ணு நட்சத்திரா தான் வர சொன்னான்னு எல்லாம் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து பெரிய ஆள், உன் மாமாவே இது பண்ணி அனுப்பிச்சி விட்றியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிற மாதிரி வந்துட்டு சர்க்காஸ்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் அபூர்வா கொஞ்சம் கடுப்பாக வராங்க. இன்னொரு பக்கம் நட்சத்திரா வந்துட்டு ககனை கூப்பிட்டு, இன்றைக்கி எனக்கு பர்த்டே கேக்கு நீங்கள் தான் கட் பண்ணி எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இவரும். பூமி அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன அவகிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னு தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்க, அவள் வந்து கேக் கட் பண்ணி அவளுக்கு ஊட்டி விட சொன்னா, சரின்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. என்னது ஊட்டி விடணுமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் உனக்கு ஏன் கோவம் வருது, எனக்கு அதெல்லாம் இல்லை, நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் ஏன் செய்யக்கூடாது, உனக்கு ஏன் கோவம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தானே கேக் ஊட்டி விட போகிறேன் அப்படின்னு கேட்கன்னு சொல்ல, எனக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தியா வேணான்னு சொல்ல, எப்படின்னு தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஊட்டி விட்டாலும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு ஊட்டி விடுவேன் நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த நாள் பயந்துக்கிட்டு அவங்க மாமா கிட்டே இதை பற்றி பூமி போய் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நட்சத்திரம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு தன்னோட காதலை பற்றி இந்த விஷயத்த வந்துட்டு பிந்து வந்துட்டு அவங்க அக்கா கிட்டே வந்துட்டு இந்து கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நான் சொல்கிறேன், ஆமாம் இவனா கற்பனை பண்ணிக்கிறான்னு பிந்து ஒரு பக்கம் சொல்ல, அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி என்னோட காதலை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், அவளை காதலிக்கிறான்றதுக்குன்னு சொல்கிறாங்க. சரி நீ இப்போ இந்த பார்ட்டியில் வந்து எல்லோரும் முன்னாடியும் கேக் ஊட்டி விடும் பூமிக்கு, அதை கண்டி அவன் சாப்பிட்டுட்டான்னா வந்துட்டு கண்டிப்பாக உன்னை காதலிக்கிட்டான்னு அர்த்தம்னு பிந்து சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே சிரிப்பு தாங்க வந்துச்சு. ஏன்ப்பா கேக் யார் ஊட்டி விட்டாலும் சாப்பிட தான் செய்வாங்க, ஊட்டி விட்டுட்டாங்களேன்னு சாப்பிட தானே செய்வாங்க ஒரு கர்ட்டசிக்காக, இதில் என்னடா இது காமெடி, சரி ஓகேன்ற மாதிரி சரியும் ஒத்துக்கிட்டாரு. அப்புறமா பார்ட்டிக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ககன் வந்து முன்னாடி நிற்கணும், நீங்கள் கூப்பிடுங்க உங்களோட பார்ட்டி தானேன்னு மினிஸ்டர் சொல்ல, உடனே ககனை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைக்கிறாரு பூமியோட அப்பா, கடுப்புலேயே வேறு வழி இல்லாமல். அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் கட்டிங்காக வந்துட்டு சரியும் முன்னாடி வந்து நிற்கிறாரு கேக் ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு. பூமியும் வந்து நிற்க சொல்லிடுறாங்க நட்சத்திரா கூட. இப்படி 4 பேர் சூழ்ந்து இருக்க கரெக்டாக கேக் கட் பண்ணுறாங்க. அந்நேரம் பார்த்து நம்ம கிருஷ்ணபிரசாத் நேராக போயிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறாரு. கரெக்டாக நம்ம ககன் வந்துட்டு கேக் கட் பண்ணி பூமிக்கு ஊட்டி விட்டுறாரு. இங்கே நட்சத்திராவுக்கு வந்துட்டு செரி வந்துட்டு பூமின்னு நினச்சிட்டு நட்சத்திராவுக்கு ஊட்டி விட்டுறாங்க. கரண்ட் ஆன் ஆனோன்னு நட்சத்திராவை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம அபூர்வா, யார் ஒன்று கேக் ஊட்டி விடுறது, நானே எடுத்து சாப்பிட்டேன் மம்மின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ககன் தான் ஊட்டி விட்டுதான்ட்டு. ஆனால் மாறி ஆயிடுச்சுன்றது தெரிய மாட்டேங்குது. செரியுமே வந்துட்டு பூமிக்கு ஊட்டி விட்டு தான் நினச்சிக்கிறாரு. ஆனால் மாறி போயிட்டது யாருக்குமே தெரியல. அவன் தான் ஊட்டி விட்டுக்கிறான்னு அவங்க சித்தி ஒரு பக்கம் வந்து அபூர்வாவை வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. அவங்க செம்ம காண்டில் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.